எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டோன் கிளாடிங் ஒர்க்கு எலிவேஷன் டிசைன்லயும், வீட்டுக்குள்ளேயும் சில வாள ஹைலைட் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஒரே இடத்துல இருக்கு. அதுவும் ஸ்டார்ட்டிங் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் ரூ. 60 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா, இவங்க ஹோல்சேல் பிரைஸ்ல குடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம, நேச்சுரல் ஸ்டோன்லயே கார்விங் டிசைனும் பண்ணி குடுக்குறாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு வீட்டுடைய கோர்ட்யார்ட்ல ஒரு வாள ஹைலைட் பண்ற மாதிரி இந்த கார்விங் டிசைன் பார்த்திருந்தோம். நேச்சுரல் ஸ்டோன்ல பண்ணியிருந்தாங்க. இதனுடைய ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான டிசைனுக்கு என்ன ரேட் ஆகுது, அது மட்டும் இல்லாம நேச்சுரல் ஸ்டோன்ஸ் உடைய பிரைஸ்லாம் என்ன அப்படின்றத டீட்டெயிலா நீங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்க பேரு, உங்க கம்பெனி பேர் சொல்லுங்க. என் பேர் பழனிமுருகன். கம்பெனி நேம் வந்து ஏ1 நேச்சுரல் ஸ்டோன்ஸு. ஓகேங்களா? எத்தனை வருஷமா பண்றீங்க? நான் ஒரு 14 இயர்ஸாக பண்ணுறேன். ஓகேங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸாக வந்து ஹோல்சேல் பண்ணிக்கிருந்தோம். இப்போ ஃபுல்லாகவே ரீட்டைலும் நான் பண்ணுறதுக்காண்டி ஷோரூம் போட்டிருக்கோம். ஓகே, ஓகே. ஆமாம், ஷோரூம் போட்டுட்டு இப்போ ஒரு 60 டிசைன்ஸ்க்கு மேலே ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். பேலன்ஸ் மோர் தென் நம்ம 15 டேஸ் டைமுக்கு எடுத்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி டேட்டாக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீட்டைலில் பண்ணுறீங்க, ரேட் வந்து எப்படி இருக்கும் சார்? என்கிட்ட ₹60 500 வரைக்கும்லாம் கல் இருக்கு. ஓகே. 2500 சிஎன்சி என்கிரேவிங்கும் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கு ஒவ்வொரு மாதிரி. நார்மலாக கிளாடிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹220 அதிகபட்சமே. அதிகபட்சமே ஸ்கொயர் ஃபீட் ₹220 கிளாடிங்கை பொறுத்த அளவுக்கு. ஆமாம். மேபி சிஎன்சி என்கிரேவிங் அந்த மாதிரி போயிட்டோம்னா 700 750 2000 வரைக்குமே இருக்குது. ஓகே. ஆமாம். அந்த திக்னஸ் வேரியேஷனில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு புத்தா 3Dயில் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க கிளாடிங்க்கு. 20 mmலையும் 3Dயில் டிசைன் பண்ணலாம், 50 mmலையும் 3Dயில் பண்ணலாம், 75 mmலையும் 3Dயில் பண்ணலாம். அந்த திக்னஸ் வேரியேஷனுக்கு அந்த டெப்த் வேரியேஷனுக்கும் அந்த இருக்கிறதா வேரியேஷனு, அதில் தான் காஸ்ட் வைஸ் மாறுமே தவிர படம் ஒன்று தான். ஆனால் இந்த படம் எனக்கு அங்கே இவ்வளோ கம்மியாக தராங்க, இங்கே இவ்வளோ கம்மியாக தராங்கன்னா அதுக்கு காம்ப்ரமைசேஷன் கிடையாது. அது டெப்த் எவ்வளவு போகுது பொறுத்து. இப்போ 100 mmல உங்களுக்கு 55 mm டெப்த் படமே இருக்கும். அப்போ அதோட காஸ்ட் வேல்யூ 2500 வந்துடும். ஓகே. இதே 20 mm அதே படத்தை 10 mm 15 mm வரும். அப்போ அந்த படத்தை இங்கே அமிச்சு எனக்கு இவ்வளோ கம்மியாக தராங்கன்னா அது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அதுக்கான காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஏற்கனவே ஒரு வீட்டில் பார்த்துருந்தோம். அதான் ஒரு புத்தர் இது வந்து பண்ணியிருந்தாங்க. ஆமாம் சார். வந்து ஓவராலாவே ஒரு 7000 அந்த ரேஞ்ச் மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஆமாங்க சார். 550 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஓகே. இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 3க்கு 4. முன்னாங்க 12 ஸ்கொயர் ஃபீட்டு. 12 ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் ₹550 மணிக்கு கணக்கு பண்ணுங்க சார். 7000 தானே சார் வருது, ப்ளஸ் ஜிஎஸ்டி சார். அவ்வளோதானே சார். அந்த ஸ்டோனோட ரேட்டு பிளஸ் இது எல்லாம் சேர்த்துங்க சார். ஓகே. இப்போ இது வந்து நீங்க இந்த கார்விங் எல்லாம் பண்ணி தரீங்கல்ல? ஆமாங்க சார். கல்லுலயே அது எந்த கல்லு கொடுத்தாலும் அதுல நீங்க அதை பண்ணி கொடுப்பீங்களா டிசைன்? சாண்ட்ஸ்டோன் சார். சாண்ட்ஸ்டோன்ஸ், ஸ்லேட் ஸ்டோன்ஸ், இந்த ரெண்டுல தான் பண்ண முடியும். ஓகே. ஸ்லேட் ஸ்டோன்ஸ்ல 3 கலர் இருக்கு. 3 பிளாக் ரஸ்டிக், ஆட்டம், அந்த 3 கலர்ல தான் நம்ம பண்ண போறோம். அந்த இங்க பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரியா? ஓகே. இது வந்து ஆட்டம் மீன்ஸ் ஆட்டம். ஆட்டம்ல பண்ணது வந்து இந்த அளவுக்கு டெப்த் இருக்கு பாத்தீங்கன்னா 3 mm இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிறத இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் கொடுத்தாங்கன்னா நம்ம எந்த படம் கொடுத்தாலும் நான் பண்ணி கொடுத்தேன். அவங்க எந்த படம் கொடுத்தாலும் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்களோட போட்டோவே கொடுத்தாலும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கோம். MS டோனி இருக்காரு இல்லையா, அவரோட படத்தையும் பண்ணியிருக்கோம். இன்னொன்று இந்த ஸ்டோன் இது மாதிரியா? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கட்டிங். இது வந்து இதுவும் மிஷின் கட்டிங் தான். இது மேனுவல் வித் மிஷினு, இது டைரக்ட் மிஷினு. இதுவும் பண்ணி கொடுத்தாலும். மினிமம் வந்து இந்த மாதிரி பண்றீங்கன்னா எவ்வளோ ஆகும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்? மினிமம் 500 ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 750 வரைக்கும் சார். இந்த இதில் ஒரு டிசைனை பொறுத்து, அந்த படத்தோட டிசைனை பொறுத்து. ரொம்ப மைன்யூட் ஒர்க்காக இருந்துச்சுன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வால்யூம் ஜாஸ்தியாக கொடுத்தா காஸ்ட் வைஸ் டவுன் ஆகும். ஓகே. பெருசா கொடுத்தா பெரிய லெவலில் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஓகே. ஆமாம். அதே மாதிரி தான் நீங்கள் இதுலேயும் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க. இது கூட கான்செப்டுக்கு வரும் சார். கான்செப்ட்னா எயித்து கான்செப்ட், ட்ரீ கான்செப்ட், கோயில் கான்செப்ட், அந்த மாதிரி கான்செப்டுக்கு போகிறது. அங்கங்கே ஹைலைட் பண்ணி அந்தந்த டிசைனை காமிச்சு கொடுக்குறோம். ஒரு வாலை ஃபுல்லாக ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்குறப்போ ஓவராலாக அந்த ஒரு 200-250 ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த இதெல்லாம் வரும். ஸ்கொயர் ஃபீட் ஓவராலா. இப்போ நீங்க பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டைலோட சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய பிக்சர் அப்படி கொடுத்து. ஆமாங்க சார். நான் இல்ல ஒரே கல்லுல பெரிய பிக்சர் அது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வச்சு மல்டிப்ளை பண்ணி அதை ஃபுல்வாலாக ஒரு காமிக்கிறப்ப ஒரு கான்செப்ட் உருவாகும். அந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி தான் சார். இப்போ இந்த படம் இருக்கு, இதுலேயே வேற வேற படங்கள்லாம் இருக்கும். எகிப்தில் அந்தந்த படங்கள்லாம் சேர்த்து காம்பினேஷன் பண்ணி ஒரு 10 படம் 15 படம் வரும். அந்த 15 படம் ப்ளஸ் பிளைன் வித் யூஸ் பிளைன் அது ரெண்டை வச்சு மொத்தம் ஓவராலாக வந்து பார்க்குறப்ப ஹைலைட் பண்ணி எந்த மாதிரி டிசைன் பண்ணி அதை அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பண்ணி கொடுத்தோம். ஓகே.
இந்த எம்டி ஸ்டோன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்விங் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க சார். ஓகே. இது வந்து 4 அடிக்கு 2 அடி. ஆமா சார். 4 அடிக்கு 2 அடிங்க சார். 8 ஸ்கொயர் ஃபீட். 8 ஸ்கொயர் ஃபீட் சார். ஓகே. இப்போ இந்த மாதிரி பண்ணணும்னா எவ்வளவு சார்ஜ் ஆகும் சார்? சார் ஒரு 5000 ரூபா வரும் சார். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 ரூபாய். 500 ரூபா 550 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். ஓகே. ஓகேங்களா? பிளஸ் ஜிஎஸ்டி டோட்டலா ஒரு 5000 ரூபா இந்த இது வரும். 5000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ஒருத்தப்ளா கொடுக்கலாம். ஓ ஓகே. இதுல என்ன படம் கேட்டாலும் கொடுக்கலாம். ஓகே. இப்போ இந்த செட்டப் நம்ம காமிச்சோம்ல. ஆமா சார். அதுவும் அதே ஸ்கொயர் ஃபீட் தான் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இது 2 அடிக்கு 3 அடிங்க சார். ஆமா. ஆமா சார். 2 3 6 ஸ்கொயர் ஃபீட் சார். ஆனா இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 250 சார்ஜஸ் பண்றோம் சார். ஆவரேஜா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 250. ஆமா சார். ஏன்னா கான்செப்ட் சார் இதுக்கு பேரு. இல்ல ஆமா அது 250. இதை விட அது கம்மி. ரேஞ்ச் கம்மி. ஆனா பிளேன் ஸ்டோனும் இதுவும் சேர்ந்து வரும், மிக்ஸ் ஆகி வரும். அதனால ஓகே ஓகே. ஆமா. இப்போ இது வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இது வந்து ஒரு ஃபுல் வால்லே உங்களுக்கு ஹைரன் பண்ணி காமிக்கிறது. ஆமா, கிட்டத்தட்ட இந்த சைஸுக்கு நம்ம அது பண்ணா கூட ரேட் கம்மியா தான் சார். 2500 ரூபாய்க்குள்ள முடிஞ்சு வரும் சார். 2500 ரூபாய்க்குள்ள இந்த செட்டப் பண்ணலாம். முடிஞ்சு வரும் சார். ஆமா சார். அப்போ இந்த 5000 ரூபாய்க்கு நம்ம பண்ணோம்னா இதை விட பெருசா வரும். இது ரொம்ப பெருசா வரும். நிறைய கவரேஜ் 4 8 வரும் சார். இந்த மாதிரி கஸ்டமைஸ் டிசைனும் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார். என்ன கான்செப்ட் வேணும் உங்களுக்கு? ஆசை ஜல்லிக்கட்டு ஒரு கான்செப்ட் வருதுன்னா மாடு புடி வீரர் அதுல ஒரு 10 பேர் கும்பலா நிக்கிற மாதிரி அப்படியே உங்க வீட்டு செவத்துல மாட்டலாம். ஓகே ஓகே. அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளவு அருமையா இருக்கும். பொங்கலுக்கு யாரும் அந்த இதுல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும். சரி ஓகே. இப்போ அந்த கல்லோட ரேட்டே சொல்றீங்கல்ல. ஓகே. இப்போ மார்க்கெட்ல கிடைக்கிற ரேட்டை விட உங்க இதுல வந்து கம்மியா இருக்குமா சார்? மார்க்கெட் ரேட்டை காட்டிலும் என்கிட்ட 20 ரூபா கம்பல்சரி கம்மியா இருக்கும் சார். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா தமிழ்நாடு பூரா அந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சிவ் அவங்களுக்கு வந்து கரெக்டா போய் சேரணும். அதுக்காக வேண்டி தான் அந்த 20 ரூபா 25 ரூபா நம்ம கம்மியா தர்றது காரணமே. ஓகே ஓகே. மார்க்கெட்ல இது வந்து 150 ரூபா தராங்கன்னா நான் எக்ஸாம்பிள் 135 ரூபாய்க்கு தந்துருவேன். ஏன்னா நான் வந்து மேக்கிங் பிளஸ் நம்ம ஓன் கம்பெனி அங்க இருக்குது. மேக்கிங் பண்ணி டேரக்டா இங்க வச்சு ஸ்டாக் பாயிண்ட் வச்சு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இதுல வந்து ஸ்டார்டிங் பிரைஸ்னு ஒன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. எந்த மாடல்னு ஏதாவது இருக்கா? இருக்குங்க சார். இது வந்து 60 ரூபா தான் சார். இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 60 ரூபா. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 60 ரூபா தான். இதுவும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 80 rupees தான் சார். இது வந்து 80 rupees. ஆமா சார். அதே மாதிரி 60 ரூபாயிலே வேற டிசைனும் இருக்கு சார். நிறைய இருக்கு சார். இந்த மாதிரி ஸ்லேட் ஓரியன்டல்ல வரும் ஸ்டார்டிங் பிரைஸ். ஓகே. பீசஸ்ல வரும். பீசஸ்னா மேக்ஸிமம் கட்டிங் சார்ஜஸும் ஓப்பனிங் சார்ஜஸ் இது ரெண்டாவது வந்து ஓபன் பண்ணுவாங்க ஒலி சுத்தியல்ல. இந்த சார்ஜஸ் மட்டும்தான் வரும். கல்லு ஒண்ணுதான். அந்த வேலை கூலி கம்மியா இருக்கும். மேனுவல் வந்து கம்மியா இருக்கும். அதனால இதோட காஸ்ட் வைஸ் கம்மியா இருக்கும். ஆனா லுக் வைஸ் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே கல்லு தான் மெஸ் ஒட்டி வரும். ஃபுல்லா எரால்டைட் பேஸ்ட் தான் போட்டு ஒட்டியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா 2x1 1x1 எல்லாம் மிக்ஸ் ஆகி ரேண்டம் பேட்டர்ன் தான் வரும். இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா மெஸ்ல வர்றதுனால ஒரு 100 and 120 கொடுத்தலாம் சார். ஓகே ஓகே. ஆமா. வெரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சார். நம்ம வெளியில ஒட்டியிருக்கோம் சார். நம்ம சைட்லயே ஒட்டியிருக்கோம். ஆமா சார். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இது பிளாக் ரேஞ்ச் சார். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75 rupees தான் சார் வருது. வால்யூம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து 65க்கு நான் பண்ணி கொடுத்துலாம் சார். இதுங்களா? ஆமா சார். அது 60 ரூபாயா? அது வந்து 75 சார். இது 60 ரூபாங்க சார். ஓ, இது 60 ரூபாய். ஆமா சார். ஒரு ஸ்கொயர் ஃபீட். ஆமா சார். ஆமா. அவ்வளவு அருமையா இருக்கும் சார். கலர் வேரியேஷன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதுல 100 ரூபாய் தான் சார். இது 100 ரூபாய். இது இதே மாதிரி தான் வருமே. ஆமா சார். 4 இன்ச்சுக்கு 12 இன்ச்சு சைஸ் எப்படி கிரெயின்ஸ் இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு லுக்கா இருக்கும் சார். ஓகே. இது நல்லா இருக்கு. அது வந்து மூங்கில் மாதிரியே இருக்கு சார். மூங்கில் மாதிரி ஸ்டோன் சார். மூங்கில் மாதிரி ஸ்டோனா? ஸ்டோன் தான் சார். பண்ணிருக்காங்களா? ஸ்டோன் தான் சார். மூங்கில் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் சார். ஓகே ஓகே. ஸ்டோன் அது மாதிரி ரெடி பண்ணி. ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஓகே. அவ்வளவு அருமையா இருக்கும் சார். ஒரு வால் இன்டீரியர்ல ஓட்டினாலும் அவ்வளவு அருமையா இருக்கும். இது ஸ்டோன் தானே இது? ஆமா சார். இதுவும் சாண்ட் ஸ்டோன் சார். சார் லைன்ஸ் வரும் சார். ஆமா ஆமா. இந்த லைன்ஸ் வந்து நம்ம வாட்டர் ஃபால் மத்தபடி வேற எந்த வாலுக்கு வேணுமாலும் நம்ம ஒட்டிக்கலாம். ஸ்டோன்ல எங்க லைன்ஸ் மட்டும் பண்றது சார். ரொம்ப அருமையா இருக்கும் சார். இது வுட்ல பண்ணுவாங்க இந்த மாதிரி டிசைன்லாம். பண்ணுவாங்க. இதுலயே கல்லுலயே நம்ம ரெடி பண்ணி இருக்கோம் சார். ஓகே ஓகே. ஆமா சார். இந்த ஸ்டோன் என்ன ரேட் வருது சார்? ஜஸ்ட் 120 ரூபா. ஸ்கொயர் ஃபீட் 120. ஆமா. ஓகே ஓகே. ஜஸ்ட் 120 ரூபா. 8 இன்ச்சுக்கு 24 இன்ச்சு சூப்பரா இருக்கும். இது ஒரு ஸ்டோனா இல்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டா? ஸ்கொயர் ஃபீட் கணக்கு நான் சொல்றது. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 120 ரூபாய். எப்பவுமே நான் சொல்றது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான், பீசஸ் கிடையாது. ஓகே ஓகே. இது வந்து 2 அடிக்கு 1 அடி. ஆமா சார். 2x1 சார் சைஸ். இது என்ன ரேட் வருது? இது அந்த 80 ரேஞ்சுக்குள்ள தான் சார். 80 குள்ள தான் வருது இதுவும். ஆமா சார். மொத்தமா எடுத்தா ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட இன்னும் பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம் சார். ஓகே ஓகே. 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் போறப்ப எல்லாம் இன்னும் பெஸ்டா இருக்கும் சார் ரேட். ஓகே ஓகே. நம்ம யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு வேலை இருக்கும் சார். அது அடிச்சு சொல்றேன் சார். எங்கேயுமே கேட்க முடியாது சார். வால்யூம் ஆஃப் பேஸ் பிசினஸ் சார் இது. ஓகே ஓகே. ஆமா சார். 50 செடி எடுத்தா விலை கூட தான் சார் செய்யும்.
வால்யூம் ஆஃப் பிசினஸ் பெஸ்டா இருக்கணும். கொஞ்சம் அதிகமா எடுத்தா அதிகமா எடுத்தா டிரான்ஸ்போர்ட் குறையும், எல்லா செலவுகளுமே குறையும், பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். உங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணணுமோ பண்ணி கொடுத்துடலாம். இதே 50 அடி 60 அடிக்குன்னா சேஃப்டியா பஸ்ல தான் போட்டு வர மாதிரி இருக்கும். அந்த டிரான்ஸ்போர்டேஷன் அது எக்ஸ்பென்சிவ் வரும், சேர்ந்துதான் வரும். நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே பெஸ்டா தான் சார் இருக்கும். ஓகே ஓகே. ஆமா. இப்ப அந்த ஸ்டோன் சொன்னீங்கல்ல, அதுலயே இது வந்து 2க்கு 1 2x1 சார். அதே மாதிரி எல்லா சைஸ்லயும் இருக்கா இல்ல இந்த எல்லா சைஸுமே கொடுத்துக்கலாம் சார். 6x6 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்ல இருந்து 2 அடிக்கு 2 அடி வரைக்கும் நீங்க என்ன சைஸ் வேணுமாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் ரேஞ்ச்னா எதுங்க சார்? எந்த ஸ்டோன் அந்த ஹையஸ்ட் ரேஞ்ச் சொல்லுங்க. சரி, ஆரா ஸ்டோன் சார். இதுதான் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அது மாசம் வந்து ஒரு லோடு பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அந்த அளவுக்கு நம்ம ஆர்டர் நிறைய வந்துட்டு இருக்கு. பிரம்மாண்டமா நம்ம சர்வீஸும் இதுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து சர்வீஸ் நம்ம சைட்ல இருந்து போனா தான் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்க முடியுது. அதனால வந்து நம்ம சைட்ல இருந்து தான் நம்ம டீம் போறாங்க, லேயிங்கும் பண்ணி கொடுத்துறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த வேலையுமே இல்லை கஸ்டமருக்கு. இதை நம்மளே கொண்டு ஸ்பாட்ல கொண்டு போய் நம்மளே லேயிங் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் வருதுங்க சார். ஓகே, எவ்வளவு வருதுங்க இது வந்து ஆரா ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா லேயிங்கோட பாத்தீங்கன்னா 255 வருதுங்க சார். ஓகே. ஆமா சார், பிளஸ் தனித்தனியா வருது. ஆமா, செப்பரேட் ஸ்டோன் ரேண்டமா தான் சார் வரும். அதனால தான் லேயிங் நம்ம டீம் போறாங்க சார். அவங்க ஒவ்வொரு டீம் வந்து கல்லுக்கு எடுத்துருவாங்க, லேயிங் பண்ண தெரியாம ஒவ்வொரு டைம் இதை சிரமப்படுவாங்க. அதனாலே நம்ம டீம் போனாங்கன்னா அந்த பெர்ஃபெக்ட் ஒர்க்கிங் காமிச்சிருவாங்க, ஃபினிஷிங் காமிச்சிருவாங்க. ரொம்ப கஸ்டமர்லாம் ஹாப்பியா இருக்காங்க. சரி, அவங்களே பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நம்ம பண்ணுவோம். ஓகே. ஆமா, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே பண்ணிக்கலாம். இது வந்து தனித்தனியா இருக்கும், அது வந்து சேர்ந்தே வரும்னா எப்படி வருதுன்றதையும் நம்ம காமிச்சலாம் சார். செட்டாவே வந்துடும் சார், டைல் மாதிரி. ஓகே. உங்களுக்கு இது வந்து கல்லு தான், ஓகேங்களா. சிமெண்ட் பேஸ்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பர்ஃபெக்ட் சைஸ்ல கொடுத்துருவோம். ஆமா, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டைல்ஸ் லேபரை வச்சு கூட ஒட்டிக்கலாம். அப்படியே டைல் மாதிரி. ஆமா, ஒட்டிக்கலாம் சார். ஓகே. இது என்ன ரேட் வருது? இது வந்து பாத்தீங்கன்னா 250 வருது சார். ஓகே. ஆமா, இதுல மின்ட்ல ரேண்டம் ரபிள் சார், ஒயிட் கலர்ல. ஓகே. இந்த மாதிரி வந்துன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து அந்த நம்மளே வந்து ஒட்டி சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே. மேக்ஸिमम எல்லா ஸ்டோன் மாடலும் உங்ககிட்ட இருக்கும் சார். அது 250-300 மாடலுக்கு மேல இருக்குது சார். சிஎன்சி என்கிரேவிங் மிஷின் பாத்தீங்கன்னா 2D டிசைனுக்காண்டி நம்ம இந்த 8th கான்செப்ட் நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த இதெல்லாம் இதுல தான் நம்ம பண்றது. பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் கொடுத்தாலும் இந்த மிஷின்ல தான் நம்ம பண்ண போறோம். இப்போ கணபதி ஓடிக்கிட்டு இருக்கிறாரு, உள்ள இருக்கிறாரு. ஆமா, 2x2 சைஸ்ல நேயர் டிசைனு. அந்த மாதிரி லாக் பண்ணுவோம், அப்பதான் வந்து எந்த டஸ்டும் இருக்காது. இது பார்க்கிங்கான. ஆமா சார், பார்க்கிங்கான ஸ்டோன் சார். லேண்ட்ஸ்கேப் டிசைன் பண்றாங்க அப்படினா அந்த இதுக்கு இந்த தான் சார். 2x2 50 mm திக்னஸ், 2x1 2x2 2x1.5 4x2 5x2 5x1.5 அந்த சைஸ் வரைக்கும் அன்லிமிட்டடா என்ன சைஸ் வேணாலும் நம்ம கட் பண்ணி கொடுக்கணும். மினிமம் 500 ஸ்கொயர் ஃபீட்னாச்சும் ஆர்டர் இருந்தா தான் நம்ம அதை செப்பரேட்டா நம்ம கொடுக்க முடியும், டெலிவரி பண்ண முடியும். ஆமா. ஓகே. இப்போ இது வந்து இந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்றத பாருங்க. 4 சைடுமே வந்து பெர்ஃபெக்ட்டா ஃபினிஷிங் இருக்குங்க சார். இதுல ஆஃப் கட் வருது சார், ஃபினிஷிங் இருக்காது, ஆஃப் ஃபினிஷ் தான் இருக்கும். ஹேண்ட்மேட் ஆஃப் கட்னா இது மாதிரி. ஆமா, இந்த மாதிரிங்க சார். இந்த இது பாதி அறுத்து பாதி அறுக்காம இருக்கும் சார். ஆமா, இதுல ஃபுல்லாவே வந்து ஃபினிஷிங்கா இருக்கு. ஆமா சார், இதுல வந்து பாதி தான் இருக்கு. ஆமா சார். இதுக்கு ரேட் வந்து 15 ரூபா வித்தியாசம் இருக்கு சார். ஸ்கொயர் ஃபீட்டுக்கே 15 ரூபா வித்தியாசம் இருக்கு சார். ஒரு 23 இன்ச்சுக்கு 23 இன்ச்சு தான் சார் சைஸ். 2க்கு 2 மெஷர் பண்ணுவாங்க, அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஆனா எனக்கு 23 இன்ச்சுக்கு 23 இன்ச்சு தானே இருக்கு, அது எனக்கு மெஷர்மெண்ட்ல வராதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஏத்துக்க முடியாது. இது ரெகுலரா வர்றதே அந்த மாதிரி தான். சைஸ் வந்து ஒவ்வொரு இன்ச்சு ஷார்டேஜ் தான் இருக்கும். ஏன்னா கட்டிங் பண்றோம் இல்லையா, மிஷின் கட் பண்றதுனால அந்த 1 இன்ச்சு ஷார்டேஜ் வரதான் செய்யும். ஓகே ஓகே. இது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட் வருது சார்? ஜஸ்ட் 115 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குதுங்க சார், 50 mm ஆஃப் கட்ல ஸ்டார்ட் பண்ணி. ஓகே ஓகே. ஓகேங்களா. இது வந்து 135 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி வரைக்கும் இருக்குது சார். 135 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி. ஆமா, எல்லாமே பிளஸ் ஜிஎஸ்டி தான் சார். சரி, ரேட்ல இருந்து எல்லாமே நம்ம பிளஸ் ஜிஎஸ்டி தான். சரி, ஜிஎஸ்டி இல்லாம கொடுக்கறது இல்லைங்க சார். ஓகே. இது வந்து 50 mm, இது 50 mm 1.1 சார். இது வந்து அதோட கம்மியா இருக்கு சார். இதுல திக்னஸ் கம்மியா இருக்கு சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் யூஸ் பண்ணுவாங்க, வீட்டுக்கு சும்மா சின்ன சின்ன ஏரியாவுக்கு போடுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 15 mm ல இருந்து 19 mm வரைக்கும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இது வந்து ஒரே பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்ல வர்றது இல்ல. ஆமா, அதனால வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 75ல இருந்து ஆரம்பிக்குது சார். ஸ்கொயர் ஃபீட் ரேட் 75 சார். இப்போ நீங்க கொடுக்கும் போதுமே அது சைஸ் மிக்ஸ் ஆகி வருமே, அப்போ ரேட் அதே தானே?
அதனால தான் சார் ரேட்டு கம்மி. ஓகே ஓகே. பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருந்துச்சுன்னா 85 ரூபாங்க சார். ஓ சரி 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 சரி. பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கே ஒரே திக்னஸ்ல வேணும், 1 or 2 mm டிஃபரன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னா பர்ஃபெக்ட்ல வரும். 85 + GST சார். குவாலிட்டி தான் சார், எல்லாத்துக்கும் குவாலிட்டி தான் குவாலிட்டி தான் காரணம். இப்போ டெலிவரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பண்றீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லா சார். இதுல ஒரு 2 ஆப்ஷன் சார். ஒன்னு டேட்டா ஃபேக்டரியில இருந்து கொடுக்குறோம். ஓகே. அது ஓகே, மொத்தமா அதர் ஸ்டேட்ல இருந்து நம்ம டெலிவரி கொடுக்குறோம். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருந்தாலே அதர் ஸ்டேட் டு அதர் ஸ்டேட் டெலிவரி பாயிண்ட் அங்க வந்துரும். இப்போ சென்னையில ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துரும். அதுக்கு நான் கேரண்டி 3% டேமேஜ், அது அப்சர்வேஷன். அதுக்கு மேல இருந்தா நான் ஏத்துக்குருவேன். ஓகே ஓகேங்களா? 500 ஸ்கொயர் ஃபீட் கம்மியா வாங்கினா மதுரையில இருந்து போகும். ஓகே. அதோட இங்க இருந்து எக்ஸ்பென்சிவ் அது ஆட் ஆகி தான் போகும். அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொத்தமா வாங்கும்பொழுது, அதாவது ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய கவரேஜா வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாவே கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அதுக்குன்னு தனியாகவே உங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. டேமேஜும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் 70 ஸ்கொயர் ஃபீட் இந்த மாதிரி கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது எப்படி வரும்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஒரு பஸ்ஸில் தான் அனுப்புவாங்க. அதில் டேமேஜஸ் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை அவரு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பில்டராகவோ ஆர்கிடெக்டாவோ இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய குவான்டிட்டி தேவைப்படும். அதை வந்து ஒரே லாட்டாக வாங்குறது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கும், அதே மாதிரி குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே இருக்குது. அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். வீடியோவில் பார்க்குறதுக்கு கலர் காம்பினேஷன் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேரில் வந்து பார்க்கும்போது அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மொத்தமாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இவங்களுடைய லொக்கேஷன் டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் ஃபோன் பண்ணி நீங்கள் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் உங்கள் கருத்துக்களை வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.